தூய சக்தின்னு பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்துட்டு பட்டவர்த்தனமா வெளிப்பட்டு போயிருக்காரு. எல்லாரும் முன்னாடி வந்துட்டு எப்படி சொல்றது, எக்ஸ்போஸ் ஆகி போய் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாடு அரசியல்ல எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கோம். உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு. திமுகவுல இருந்து அண்ணா திமுக பிரியும் போது பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு நிறைய பேர் உடைஞ்சு வந்தாங்க. அதே போல மதிமுக உருவாகும் போது அந்த பிரச்சனை நடந்துச்சு. அண்ணா திமுகவுல கூவத்தூர் விவகாரம்லாம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே வந்து உட்கட்சியில் நடந்த பிரச்சனை. உட்கட்சியில தங்களுடைய எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறதுக்காக நடந்த போராட்டங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆனா தாவேகா செஞ்சிருக்கக்கூடிய வேலை இருக்கு தெரியுமா, அது ஒட்டுமொத்தமா அரசியல் அறம்னு ஒண்ணு இருக்குன்னா அதற்கு எதிரான ஒரு அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க வட மாநிலங்கள்ல வந்துட்டு பாஜக ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. ஒரு கட்சியை உடைச்சி பிளவு பண்ணி அவங்களை வீக்கன் ஆக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு உட்காருவாங்க இல்லையா? அப்ப ஒரு தூய சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு தமிழ்நாட்டு அரசியலை அரங்கேறாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த கட்சியை உடைக்கிறது. திமுக ஏதாவது ஒரு கட்சி நீங்க உடைச்சு பார்த்திருக்கீங்களா? வெளிப்படையா அப்படி வந்துட்டு யாரையாவது காசு கொடுத்து வாங்கியோ இல்ல கட்சியை உடைச்சியோ? ஒரு உதாரணத்துக்கு துணை முதல்வர், அதாவது முன்னாள் துணை முதல்வர் இப்போது எதிர்கட்சி தலைவர் கூட சொல்லியிருந்தாரு, சோஃபா முன்னாடி போகுது பின்னாடி முதலமைச்சர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரகுபதி இன்னும் காமெடியா சொல்லியிருந்தாரு, சோஃபா வரும் முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னேன்னு சொல்லிட்டு கலாச்சி நக்கலா ஒன்று சொல்லியிருந்தாப்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியலை அதிமுக கையில் எடுத்ததே கிடையாது. அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்களை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்களே தவிர இன்னொரு கட்சி உடைக்கிற வேலையை பார்த்தது கிடையாது. இதை வந்து பாஜக வட மாநிலங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை இங்க ஒருத்தர் செய்யறாருனாக்கா, நீங்க மத்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. ஊழல், நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க, எப்படி மேனிபுலேட் பண்ணீங்க, இளைஞர்களை வந்துட்டு கவர்றதுக்கு என்ன வேலை பண்ணீங்க, எவ்வளவோ டிராமாஸ் நடந்திருக்கு, பிஆர் டிராமாஸ் நடந்திருக்கு, ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னும் பொழுது அதையும் அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு போட்டவங்க வந்துட்டு அதை ஒரு பெருசா எடுத்துக்கல, எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம்.